பொன் வில்சன் அவர்கள் நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு தரணிதரன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கடிதம், தற்போது பேசி முடித்த மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கினுடைய பேச்சு, நிறைய புகழாரங்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்தை தூக்கி பிடித்தவர், முதலமைச்சர்களுக்கு கொடியேற்றக்கூடிய உரிமையை பெற்று தந்தவர் என பல புகழாரங்களை சூட்டியிருக்கிறார். ஆனால் ஒருபுறம் விமர்சனம் அப்படிங்கிறதும் இருக்கு. இது அரசியல் ஆக்கப்படுது. இதுல எந்த அரசியலுமே கிடையாது. சரிங்களா? கலைஞர் என்பவர் ஒரு இந்திய அரசியல்லே ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர். கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்காக ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 80 வருஷம், 14 வயசுலேருந்து அவர் மறைந்த வரைக்கும். அதுக்கப்புறம் 1957லேருந்து 2018 வரைக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட அவர் தோக்கலை. அதுக்கப்புறம் 6863 நாட்கள் முதலமைச்சராக இருந்தார். இந்தியாவோட நாட்கள் யாரும் முதலமைச்சராக இல்லை. அதே மாதிரி அவர் ஆட்டின பங்குனால இந்தியாவோட டைரக்ஷனே நிறையா விஷயத்தில் மாறி இருக்கு. இப்போ பார்த்தோம்னா 1965 அந்த நாம் திமுக செய்த போராட்டம், கலைஞரோட பங்கு நமக்கு எல்லாரும் தெரியும். அதனால மட்டும்தான் ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் ஆகலை. ஏன்னா ஹிந்தி தான் இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜாக இருந்திருக்கும். அதே மாதிரி அவர் முதலமைச்சர் ஆன உடனே ராஜமன்னார் கமிட்டியை உருவாக்கினார். அந்த ராஜமன்னார் கமிட்டி இன்னமும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை இந்தியாவில் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கு. அந்த கமிட்டியில் ஒரு முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரு எல்லா மாநில முதலமைச்சர்களும் பிரதம மந்திரி தலைமையில் ஒரு மீட்டிங்கை போடணும்னு. அது விபி சிங் பிரதமராக இருந்தபோது 1990 தொடங்கப்பட்டது. நிறைய விஷயங்கள் அதே மாதிரி அந்த அரசியல் நம்ம பண்ணணும், ஆட்சியில் இருக்கணும், நம்ம செய்யலை. கொள்கைக்காக யார் கீழே இருக்க மக்கள் அவங்கள அப்லூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள். 1989 இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக பெண்களுக்கு சொத்து சம உரிமை. அதே மாதிரி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் 99. அதே மாதிரி 89 உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழு பெண்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எண்ணற்ற விஷயங்கள் மக்களை அப்லோட் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. அதனால மட்டும்தான் தமிழ்நாடு இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக திகழுது. இப்போ சமூக பொருளாதார வளர்ச்சி எடுத்துக்கலாம், சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதில் பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா தமிழ்நாடு அளவுக்கு பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எடுத்துட்டோம்னா குஜராத், மகாராஷ்டிரா தமிழ்நாடு அளவுக்கு பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு ஒன்று தான் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்லையும் சரி, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சரி நம்பர் 1 இடத்துல இருக்கிறது. ஏன்னா இப்போ குஜராத், மகாராஷ்டிரா சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பின்னாடி இருக்காங்க. அதே மாதிரி கேரளாவோ நீங்கள் ஹிமாச்சல் இண்டஸ்ட்ரியல் பின்னாடி இருக்காங்க. இதுக்கு காரணம் கலைஞர் போட்ட ஃபவுண்டேஷன். இப்ப அதை யாருமே மறுக்கல. அதை பிரதமர் உட்பட, மத்திய அமைச்சர் உட்பட அதை யாருமே மறுக்கல. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வேலிடேட்டும் பண்றாங்க. அதே நேரத்தில் இது நேர் எதிராக ஒரு சித்தாந்தத்தை கொண்டு கடுமையான விமர்சனங்களை பாரதிய ஜனதா மீதும் மத்திய அரசு மீதும் வைக்கக்கூடிய திமுக தற்போது ஆளுநருடைய தேநீர் விருந்து அழைப்புக்கோ அல்லது நாணய வெளியீட்டு விழாவுக்கோ மத்திய அமைச்சரை அழைப்பது என்பது ஒரு பரஸ்பரம் ஒரு நல்லுறவு பாராட்டுவது அப்படிங்கிறதுல அரசியல் இருக்கு. அவங்க ஒரு இணக்கத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு இணக்கத்தை நம்ம காமிக்கிறோம். அப்படின்னா அதிமுக மாதிரி சிஏ சட்டம் வந்தபோது நாம நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் அங்கிருந்து வெளியேறி போயிருக்கணும், இல்ல அதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்கணும். நாம எதெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக, திமுகவோட கொள்கைக்கு எதிராக சட்டங்கள் பாஜக அரசுக்கு மத்தியில் கொண்டு வராங்களோ அது எல்லாமே நம்ம வன்மையா எதிர்த்திருக்கோம். இதை நீங்க எல்லாமே அரசியலா பார்க்க கூடாது. இது அரசாங்கம். கலைஞர் என்பவர் ஒரு அரசாங்க பொறுப்புலயே 60 வருஷம் இருந்திருக்கார். நான் சொன்ன மாதிரி 6800க்கும் மேற்பட்ட நாட்கள் முதலமைச்சராக இருந்திருக்கார். அப்படி இருக்கும்போது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறது யாரு? சரிங்களா? அங்க ஒன்றியத்தில் இருக்கிற அமைச்சரை நம்ம கூப்பிட்டுருக்கோம். பிரதம மந்திரி எழுதியிருக்காரு, கடிதம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் எழுதியிருக்காங்க. ஸோ இதை நீங்க அரசியல் பார்க்கக்கூடாது. இப்போ செஸ் ஒலிம்பியாடுக்கு நம்ம எதனால பிரதம மந்திரி மோடி அவர்களை கூப்பிட்டோம்? ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட் தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ அடுத்தது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஈவென்ட் தமிழ்நாடு நடந்ததுன்னா பிரைம் மினிஸ்டருங்கிற முறையில் பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு தான் ஆகணும். பிரைம் மினிஸ்டருங்கிற பாஜக இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு காங்கிரஸ் இருக்கலாம், வேற ஏதோ ஒரு கட்சியிலிருந்து கூட நாளானைக்கு இருக்கலாம். அப்போ அதுக்கு நம்ம இது எதையுமே அரசியலாக்கூடாது. இப்போ அரசு விழா நடத்துகிறோம், சரிங்களா? இப்போ மாவட்டத்தில் அளவில் கூட அரசு விழா நடக்குது. இப்போ அரசு விழா நடக்கும்போது அங்கே இருக்கிற அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தான் கூப்பிடுறோம். ஏன்னா அது அரசு விழா. அதே மாதிரி இந்த காயின் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு அரசு விழா, சரிங்களா? இது யூனியன் கவர்மெண்ட் சேர்ந்து எடுத்த முடிவு. அதில் இதுக்கு நீங்கள் இதில் எப்படி நம்ம அரசியல் பார்க்க முடியும்? நம்ம இதுவரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 2010 இதுவரைக்கும் திமுக மறைமுகமா இல்ல நேர்முகமாவோ பாஜக அரசு ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோமா? இதெல்லாம் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா போகுது, மாநில சுயாட்சிக்கு எதிராக போகுது, கொள்கைக்கு எதிராக போதோ நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோமா? ஸோ இதை நம்ம பிரிச்சு பார்க்கணும். இது
ஒரு பெரும் அரசியல் தலைவருக்கு கொடுக்கிற அங்கீகாரம். கேள்விகளை பட்டியலிடுறாங்க. டெல்லியில மத்திய அமைச்சர் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஒரு தேநீர் விருந்து அளிக்கிறார். அதுல 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறாங்க. இங்க ஆளுநர் தேநீர் விருந்தை திமுக புறக்கணிக்கும் அப்படிங்கிறாங்க. முதலமைச்சரும் அமைச்சரும் பங்கேற்கிறாங்க. பாஜக தமிழக தலைவர் முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார், நான் நிகழ்ச்சியில் பங்கேற்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்க கேள்விகளா பட்டியலிடுறாங்க. இது ஒரு உறவு இணக்கமாகிறதா அப்படிங்கிற கேள்விக்கான சான்றுகளாக இதை பட்டியலிடுறாங்க. இல்ல சார், நாம தேநீர் வந்ததுக்கு முன்னாடியும் போயிருக்கோம், அதுக்கு முன்னாடியும் புறக்கணிச்சிருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் பிரிச்சு பார்க்கணும். எப்பயுமே நம்ம முதலமைச்சர் தலைவர் அவர்கள் எப்பயுமே அந்த ஜனநாயகத்தை மதிக்கிறவர். சரிங்களா? எப்பயுமே நம்ம இருக்கு பிரதமர் அவர்களையோ இல்ல ஒன்றிய அமைச்சர் அவர்களையோ இல்ல இங்க இருக்க சிலர்களோ நம்ம மரபு மீறி நடந்துக்கிறது இல்ல. எல்லாமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துருக்கோம். அதனால தான் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே எடப்பாடி அவர்கள் இருந்த வீடு கூட நம்ம இருக்கட்டும்னு சொல்லியாச்சு. அந்த அளவுக்கு நம்ம டிக்னிட்டியை முதலமைச்சர் எப்பவுமே மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு அரசு விழா. ஒன்றிய அரசு ஒரு மிகப்பெரும் அரசியல் தலைவர், பொது வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை அர்ப்பணிச்சதுக்காக அவருக்கு விருது கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம நெருக்கம் இருக்குங்கிறது நம்ம எந்த விதத்திலுமே சொல்றது தவறு. நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. போன வாரம் கூட நம்ம கடுமையா எடுத்துட்டு இருந்தோம், நேத்து கூட கடுமையா எதிர்த்தோம். நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையா விமர்சனங்கள் பாராளுமன்றத்தில் வச்சுதான் இருந்தாங்க. நம்ம இப்ப போன வருஷம் பிப்ரவரி மாசம் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அப்ப பில்லுலாம் அப்பெல்லாம் சட்டம் பாஸ் ஆச்சு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணலையே. ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு பொன் வில்சன், இங்க சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட ஒரு பக்கம் நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் நிறைவேற்ற அதே நேரத்தில் மறுபக்கம் நிதி பகிர்வு விவகாரத்தில் பாரபட்சம் காட்டுகிறதுங்கிற கண்டனம் தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தையும் சேர்த்துதான் நிறைவேற்றுறோம். இது ஒரு அரசு விழாவாக ஒரு மத்திய அரசோடு ஒரு கோரிக்கை வைக்கப்படுது. அதன் அடிப்படையில் அமைச்சர் பங்கேற்கிறார். இதையே அரசியலாக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை, ஒரு கலைஞர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் தலைவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு இன்றைக்கு நாணயம் வெளியிடுறாங்கன்னா அது மிகவும் வரவேற்படக்கூடியது. ஒரு தமிழராக நாம் பெருமைப்படக்கூடியது தான். அதில் நம்ம வேறுபாடே காட்டல. ஏன்னா அந்த தலைவர் 1957 குழித்தலையில் நின்று, பிறகு தஞ்சாவூரில் நின்று, பிறகு சைதாப்பேட்டில் 2 முறை, அப்புறம் அண்ணா நகரில் 2 முறை, துறைமுகத்தில் 2 முறை, சேப்பாக்கத்தில் 3 முறை, இறுதியாக திருவாரூரில் 2 முறை என்று 7 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் 13 முறை, 1984 மட்டும் அவர் நிற்கல, 13 முறை தொடர்ந்து வெற்றி கண்டவர். அது ஒரு வரலாற்று சாதனை. அதற்கு பிறகு எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்காக கொடுத்துருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஆளுமை மிக்க நிர்வாக திறமை உள்ள பேச்சாற்றல், எழுத்தாளர் அத்தனையும் கொண்ட ஒரு பன்முக தலைமை கொண்ட தலைவர். அவருக்கு இந்த பெருமை சேர்ப்பது எல்லாருக்கும் பெருமை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போது இந்த நாணயம் வெளியிடுதல அரசியல் இருக்கிறதா, அரசியலாக்கப்படுவதுன்னா நாணயம் வெளியிடுறதுல அரசியலும் இல்லை, அரசியலாக்கப்படுவது எப்படின்னா, மத்திய அரசு அனுமதி கொடுக்கும்பொழுதோ, இவங்க நம்ம மனு கொடுக்கும்பொழுதோ, மத்திய அரசு அனுமதி கொடுக்கும்பொழுதோ, இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு ஆளுமையின் அடிப்படையில், திறமையின் அடிப்படையில் 2019 மார்ச் மாதம் அந்த ரிசர்வ் பேங்க்கில் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. என்னென்னா கைட்லைன்ஸ். அதாவது ஒரு கார்பரேட் ஒரு தலைவருக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவருக்கு எப்படி நாணயம் வெளியிடணும்னா இந்த தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ், 4 பக்க கைட்லைன்ஸ் வெளியிடுறாங்க. அதன் பிரகாரம் தான் அவங்க கொடுக்குறாங்க. முழு தகுதியின் அடிப்படை தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த விழாவிற்கு அழைப்பது எப்படி, யாரை அழைக்கணும், இதுல தான் அரசியல் இருக்கிறதானா அரசியல் இருக்கிறது, அரசியலாக்கப்படுகிறதா அரசியலாக்கப்படுகிறது. இந்த ரெண்டும் உண்மைதான். ஏனென்றால் அரசியல் இருக்கிறது அப்படின் போது நம்ம கடந்த காலங்களில் யார் யாரை அழைச்சிருக்காங்க, காமராஜருக்கு யார் யாரை அழைச்சிருக்காங்க. காமராஜருக்கு 2004 அக்டோபரில் நாணயம் வெளியிடும் பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் வெளியிடுறாங்க, சோனியா காந்தி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு வெளியிடும் பொழுது நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜி அன்றைக்கு அவர் தான் வெளியிடுறாரு. நிதியமைச்சர் சம்பந்தப்பட்ட துறை, இன்னொன்று அப்போ கூட்டணியும் இருக்கிறாங்க. நிதி அமைச்சர் வெளியிடுறாரு. அந்த நேரத்தில் ராஜசேகர் ரெட்டி, பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த ராஜசேகர் ரெட்டியை அழைக்கணும்னு நினைச்சிருந்தாங்க. ஆனால் அவர் அதற்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் இறந்துறாரு, விமான விபத்தில் இறந்துறாரு. அவர் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு, நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 2019 ஜனவரியில் கொடுக்கும்பொழுது அது